அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்ரத்துல் முமினீன் ரஹிமக்குமுல்லா. ஓரிரை நம்பிக்கையாளர்களின் சமுதாயமே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது தக்வா என்ற பக்தியை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்வோமாக. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹுவின் கட்டளையின் பிரகாரம் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரம்புகள் மற்றும் தடைகளை மீறுவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. நமது அனைத்து விவகாரங்களிலும் உதவுமாறும் வழிகாட்டுமாறும் அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்வோமாக. காரணம், அல்லாஹ்தான் தன் அடியார்களை சிறப்பாக பாதுகாப்பவனாகவும் அவர்கள் மீது மிகுந்த கிருபை கொள்பவனாகவும் இருக்கின்றான். நாம் வாழ்க்கை பயணம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் நமது ஓரிரை நம்பிக்கையில் நிலைத்தன்மையையும் நமது உள்ளங்களில் எளிதையும் இலகுவையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பும் அருளுமிக்க ஜமாத்தார்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லும்போது ஆண்டின் இறுதிப் பகுதி நம்மை மிக விரைவாக நெருங்கி வருகிறது. நம்மில் சிலர் இந்த ஆண்டில் இன்னென்ன படிப்புகளை படித்து முடிக்க வேண்டும், இன்னென்ன காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என இலக்குகளை நிர்ணயித்திருக்கலாம். ஆனால் நாம் போட்ட அத்திட்டங்களில் சிலவை இன்று நமக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். அன்றாட வாழ்க்கையின் தேட்டங்கள் அல்லது நமது கவனத்தை தம் பக்கம் இழுத்து கொண்ட விஷயங்கள் ஆகியவை அத்திட்டங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். இவ்விதமான அலுவல்மிக்க நிலையில் நான் செய்து கொண்டிருக்கும் இக்காரியத்தை நான் ஏன் செய்கிறேன்? எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் ஒவ்வொரு நாளும் செய்து வரும் செயல்கள் மறுமை வாழ்க்கையில் எவ்விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என சிந்தித்து பார்ப்பதற்கும் நம்மை நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நமக்கு நேரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இவ்வாறு முஹாசபா, அதாவது சுய பரிசோதனை செய்து கொள்வதை ஒவ்வொரு ஓரிரை நம்பிக்கையாளன் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனின் அல் ஹஷ்ர் எனும் அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் கூறுகிறான், يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. பொர், ஓரிரை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பற்றி சிந்தித்து பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன்.